இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியோட பிறப்பிடமே தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியல தானே? ஆனால் நம்புவீங்க, இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்புவீங்க. எப்படின்னா, டெக்னாலஜிக்கு எது அடிப்படை? டெக்னாலஜியோட முதுகெலும்பே உலோகங்கள் தான். உலோகங்களே இல்லாமல் ஒரு டெக்னாலஜி சாத்தியம் இல்லை. உலோகமே இல்லைன்னா, உலோகமே இல்லாத கண்டுபிடிக்கப்படாத ஒரு கற்காலத்தில் டெக்னாலஜி என்ன? அங்கே கல் மரக்கிளைகள் தான் இருந்தது. மரக்கிளைகளும் கல்லும் மண்ணும் தான் இருந்தது. அதை வச்சு என்ன டெக்னாலஜி பண்ண முடியும்? ஒன்றுமே முடியாது. சக்கரம் கண்டுபிடிக்கணுன்னா கூட உலோகம் வேணும். உலோகத்தால் மரத்தை வெட்டி அதை இழைச்சி ஒரு சக்கரமாக மாற்றணும். அதுக்கு உலோகங்கள் தேவை. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் டெக்னாலஜியே உருவாச்சு. அப்படின்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே தமிழ்நாட்டில் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வு, நிரூபிக்கப்பட்ட ஆய்வு அது சொல்லுது. தமிழ்நாட்டில் தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உலோகங்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது உலகத்திலேயே அப்படின்னு உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படின்னா உலோகங்கள் தான் டெக்னாலஜியின் பிறப்பிடம். அதில் கற்காலத்தில் டெக்னாலஜி கல் மண் மரக்கிளை அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதுதான் டெக்னாலஜி. கற்கால டெக்னாலஜி வேறு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியோட அடிப்படை உலோகங்கள் தான். அப்போ அந்த உலோகம் தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா அந்த உலோகங்கள் தான் டெக்னாலஜியின் பிறப்பிடமாக இருக்கிறது. அப்போ அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ்நாடு தான் டெக்னாலஜியோட பிறப்பிடமாக இருக்குது. அப்படின்னா அது முடிய போகுதுன்னு சொல்கிறவன் யார்? நான் தான். அது 2040 இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே முடிய போகுதுன்னு சொல்கிறவன் யார்? ஒரு தமிழனாகிய நான். பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் தான் உலோகங்கள் அந்த டெக்னாலஜி ஆரம்பிச்சுது. அதை முடித்து வைக்கிற ஆளும் யார்? முடிய போகுது அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிற ஆளும் யார்? ரெண்டுமே தமிழர்கள் தான். தமிழராகிய நான் சொல்கிறேன். அப்போ தமிழ்நாட்டுக்கு தான் எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. அப்பா, அப்படியே இந்த உண்மைகள் இருக்குல்ல, இந்த உண்மைகள் அதை கண்டுபிடிக்கும் போது இருக்கிற கர்வம் இருக்குது பாருங்கள். ஓ, ஆனால் அதை சொல்கிறவன் யாருமே கண்டுக்காத ஒரு ஆளாக இருக்கணும். உண்மை பொய்களை தேடி தான், பொய்களை தான் இந்த உலகம் கொண்டாடிட்டு இருக்குது. பொய்களை தான் தூக்கி பிடிக்குது. உண்மை யார் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, பகட்டாக இருக்கிறாங்க, அவங்கள தான் உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை எளிமையானது. அதனால் பகட்டு இல்லாதது. உண்மைக்கும் எளிமைக்கும் ஒரு வடிவம் கொடுத்து பாருங்கள், ஒரு உருவம் கொடுத்து பாருங்கள், ஒரு மனித உருவம் கொடுத்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய உருவம் தான் இருக்கும். முதல் மனிதன் நான் தான். முதலில் மனிதனாக முழுமையடைந்தவன். எனது எண்ணம், எனக்கு மனதில் எண்ணங்கள் 5% தான் வரும். 95% வெற்றிடமாக இருக்குது. 95% வெற்றிடம் எனது மனதில். 5% மட்டுமே எண்ணங்கள், யோசனைகள், கற்பனைகள் வரும். இதுதான் மனிதர்கள் முழுமையடைந்த இந்த நிலை. இது எப்படி சாத்தியம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சின்ன வயசில் 1 வயசு 2 வயசு 3 வயசு 5 வயசுலலாம் உங்களுக்கு என்ன எண்ணங்கள் வந்துக்கிட்டேவா இருந்தது? எண்ணங்கள் அப்படி இடைவிடாமல் வந்துக்கிட்டே இருந்தது? வராது. அது எப்போ வருதுன்னா 20 வயசுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையை முழுமையாக புரிஞ்சிக்கும் போது தான் இங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அந்த மனசில் எண்ணங்களை அடிக்கடி வர வைக்குது. மனசில் அமைதி இல்லாமல் போயிடுது. அப்போது ஏற்கனவே சின்ன வயசில் இருந்த ஒரு நிலைமை தான் இந்த வெற்றிடம் என்பது. மனசுக்குள்ளே 95% வெற்றிடம் என்பது சின்ன வயசில் எல்லாருக்குமே இருந்த ஒரு நிலைமை தான். அப்புறமா தான் 20 வயசுக்கு அப்புறம் தான் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள்லாம் வேகம் எடுக்குது. இடைவிடாமல் வருது, ஓய்வு இல்லாமல் வருது, தொடர்ச்சியாக வருது. அது நிறுத்துறதுக்கு தான் தியானம் பண்ணுறாங்க. தாங்க முடியல. அதைத்தான் நான் நிறுத்திட்டேன். எப்படி தியானம் பண்ணல, ஆராய்ச்சி. எப்படி உண்மையை கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? சும்மா என் கண்ணுக்கெல்லாம் உண்மைகள்லாம் சும்மா ஈஸியாக கண்டுபிடிப்பேன். அது எனக்கு சொந்தமானது. யார் இப்போ என்ன தான் புத்தகத்தை புரட்டினாலும் சரி, நான் கண்டுபிடிக்கிற உண்மைகளை யாராலும் அவ்வளோ ஈஸியாக கண்டே பிடிக்க முடியாது. ஈஸியாக இல்லை, கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஈஸியாகவும் கண்டுபிடிக்க முடியாது. அதை நான் புத்தகத்தெல்லாம் நான் அதிகமாக படிக்க மாட்டேன். புத்தகத்தை படிக்காமல் சும்மா அப்படி பார்த்தாலே போதும், இந்த உலகத்தை பார்த்தாலே போதும். என் காதில் நானாக போய் தேடி போகிறதில்ல. என் அனுபவங்கள், எனக்கு என்ன தேடி வர்ற அனுபவங்கள். நான் எல்லோரும் போல தான் இருப்பேன். ஆனால் என் மூளை எனக்கான உண்மைகளை எடுத்து கொடுக்கும். அப்பா,
எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். முதல் மனிதன்னா சும்மாவா? இந்த மனித இனத்தின் வெற்றியின் அடையாளமாச்சே. இந்த மனிதர்களின் வெற்றியின் அடையாளமாக நான் இருக்கிறேன். மனித இனம் இந்த வெற்றி அடையிறதுக்காக தான் புறப்பட்டு வருது. 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கற்பனை உலகம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கற்பனை உலகம். நிஜ உலகம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். தற்சார்பு வாழ்க்கை முறை, வியாபாரம், விற்பனை, பணம் கொடுத்தா கிடைக்கிறது, இதெல்லாம் கிடையாது. 2040 அப்புறம் தற்சார்பு தேவை அனைத்தையும் நீ தான் பூர்த்தி பண்ணணும். உனக்கு தேவையான ஆடைகளை நீ தான் இயற்கையிலேருந்து தயார் செய்யணும். இயற்கையில் நார், சணல், கற்றாழை நார், இந்த மாதிரி இதில் இருந்து உனக்கான ஆடைகளை நீனே தயாரிச்சுக்கணும். பஞ்சை கம்மு வச்சு ஒட்டி அது ஒரு வளைச்சி போட்டு ஒரு உடை தயாரிக்கணும். அப்புறம் உனக்கான குடிசையை நீனே கட்டணும். அப்போ ஐயோ குடிசையில் வாழணுமா? கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. என்கிட்ட அற்புதமான வரைபடம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சு 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. எல்லோரும் தொழிற்சாலை, அலுவலகம், எல்லா வேலையை விட்டு விவசாயம் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், கரண்ட் இருக்காது. பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் மூட்டு, பேங்க் எல்லாத்தையும் மூடு, சிறைச்சாலை எல்லாத்தையும் மூடி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். இராணுவ வீரர்கள்லாம் வாங்க உங்கள் விவசாய நிலத்தை நோக்கி ஓடுங்க. அப்போ அடித்து பிடிச்சி சண்டை போடாதீங்க. என்கிட்ட வரைபடம் இருக்குது, நான் தயாரித்து வச்சுருக்கேன். அது ஒரு கண்டுபிடிப்பு, மனித இனத்தின் ஒரு புதிய உலகத்திற்கான கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை அடிப்படையாக வச்சு இந்த உலகத்தில் புதிய உலகத்தை உருவாக்கணும். ஒரு ஊரை வடிவமைச்சிருக்கேன். ஒரு ஊர் இன்னொரு ஊரோட எப்படி இணையுது, அடுத்த ஊர் எப்படி இணையுது, பல ஊர்கள் ஒரு ஊரோட எப்படி இணையுது, அதில் சமத்துவம் இருக்குது. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 20 விளைநிலம், ஒரு விளைநிலம் 2 ஏக்கர், அப்போ 40 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறேன். கூட்டு குடும்பம், பெண்கள் அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்க பிறந்த வீட்டிலே தான் இருக்கணும், அம்மா வீட்டிலே தான் இருக்கணும். ஆண்கள் தான் மனைவி வீட்டுக்கு வந்து வாழணும். 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. இப்படி தனித்தனியாக வேலை பார்க்கணும், இன்னொருத்தருக்கு இருந்து வேலை பார்க்கக்கூடாது. இப்படி விதிமுறைகள்லாம் அற்புதமான விதிமுறை. அந்த வரைபடத்தை பார்த்தாலே போதும், அந்த புதிய உலகத்தை பார்த்தாலே போதும், மிரண்டுருவீங்க. இதெல்லாம் ஒரு உலகமே கிடையாது. இந்த காரு, பஸ்ஸு, மேம்பாலம், வானம், ஃப்ளைட்டு, கப்பல், இதெல்லாம் ஒரு உலகமே கிடையாது. வாடகை வீடு, குடிசை வீடு, குச்சி வீடு, பிளாட்பாரம், இதெல்லாம் வாழ்க்கையா? நான் வடிவமைத்த வீடை பார்த்திங்கன்னா இந்த உலகம் தோற்று போயிடும். எளிமையாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கூட்டு குடும்பம் 1 ஏக்கர் பரப்பளவில், ஒரு கூட்டு குடும்பம் 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும். பின்னாடி 40 ஏக்கர் விளைநிலம், 20 விளைநிலம், ஒரு விளைநிலம் 2 ஏக்கர். பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக. பெண்களுக்கு 10 விளைநிலம், ஒரு விளைநிலம் 2 ஏக்கர். ஆண்களுக்கு 10 விளைநிலம், ஒரு விளைநிலம் 2 ஏக்கர். இப்படி குடியிருப்பு பகுதி தனியாகவும், தொழில் செய்கிற விளைநிலம் தனியாகவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் வடிவமைச்சு வச்சுருக்கேன். மருத்துவத்துக்கு முக்கியத்துவம், மூலிகைகளை வளர்க்கணும், அதுக்கு ஒரு பகுதி இருக்குது. அப்புறம் கலை பூங்கான்னு ஒன்று இருக்குது, காதல் பூங்கான்னு ஒன்று இருக்குது. காதலர்களும் காதல் உறவை பதிவு செய்யணும். திருமண உறவை பதிவு செஞ்சவங்க காதலிக்கிற அந்த பூங்காவுக்கு வந்துடணும். ஜோடிகள்லாம் ஒரு பொது வழியில் காதலுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. போட்டி போடு, காதலிப்பதற்காக போட்டி போடு. அப்படிப்பட்ட விதிமுறைகள் கொண்டது நீதிமன்றம், நிர்வாக அலுவலகம் குடியிருப்பு பகுதிகளில் இருக்குது. தொழில் செய்கிற பகுதி தனியாக. அப்புறம் 3 வழி பாதை, பெண்கள் மட்டுமே நடக்கிற ஒரு பாதை, பெண்களும் ஆண்களும் சேர்ந்து நடக்கிற ஒரு பாதை, ஆண்கள் மட்டுமே நடக்கிற பாதை. இந்த 3 பாதையிலையும் பெண்கள் நடக்கலாம். ஆனால் ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பாதைகள் மட்டும்தான் நடக்க வேண்டும். அப்புறம் பெண்கள் துணை இருந்தால் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடக்கின்ற அந்த பாதையில் ஆண்கள் நடக்கலாம். எக்காரணம் கொண்டோம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனி பாதையில் ஆண்கள் நடக்கவே கூடாது. இப்படி மிரட்டி விட்டுருக்குது. அதெல்லாம் இயற்கை உண்மை. அது ஏன் விருப்பம் கிடையாது, அது ஒரு உண்மை. அது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு விதிமுறை. அது இயற்கையில் இருக்குது அப்படி ஒரு விதிமுறை. அந்த விதிமுறை நம்மளால் மிரட்டும். என்னையை மிரட்டுருச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிரண்டு போயிடுவீங்க. அந்த கண்டுபிடிப்பு தான் தலை சிறந்த கண்டுபிடிப்பு. அப்படி ஒரு ஊரை உலகம் முழுக்க நிறுவனம். ஒரு 500-1000 வருஷத்துக்கு வர்ற மாதிரி அந்த உலகத்தை நாம் நிறுவனம்னு வச்சுக்கோங்க. 500-1000 வருஷத்துக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி. அங்கே அடுக்குமாடி கட்டடம்லாம் கிடையாது. நான் அதெல்லாம் வைக்கல. ஒரே தளம்தான், தரை தளம்தான். முதல் தளம் அடுக்குமாடி குடியிருப்பு அப்படிலாம் கிடையாது.
ஆனால் உறுதியாக இருக்கும். ஒருத்தருக்கு தனித்தனி அறைகள் ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 அடி சது, அதாவது 8 அடி அகலம் 8 அடி நீளம். இதுதான் ஒருவருக்கான அறை. அப்புறம் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை. அதாவது கழிவறையும் குளியலறையும் ஒன்று, சமையலறை ஒன்று. இப்படி ஒரு வசிப்பிடம் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும். பிறருக்கு இடையூறு இல்லாமல் சுழற்சி முறையில் ஒரு ஊரை ஆட்சி செய்கிற பதவி பெண்களுக்கு. ஆட்சியாளர்கள், பெண்கள் ஆட்சியாளர்கள், பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள், காவலர்கள். பெண்களின் ஆட்சிக்கு காவலர்கள், பெண்களின் உதவியாளர்கள், பெண்களின் உத்தரவுகளை நிறைவேற்றுகிற காவலர்கள் ஆண்கள்லாம். சுழற்சி முறையில் ஒரு ஊரில் நீ பிறந்துட்டாலே போதும், ஒரு ஊரை ஆட்சி செய்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் 300 பெண்கள். 300 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு ஊர். 300 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு ஊர். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒரு மாதத்தில் ஒரு பெண்கள் வருவார்கள். அதாவது ஒவ்வொரு மாதத்திலையும் 300 கூட்டு குடும்பத்திலிருந்து தலா ஒரு பெண்கள் வீதம் அந்த ஊரை ஆட்சி செய்வதற்காக வருவார்கள். 300 பெண்கள் வருவாங்க ஒரு மாதத்தில் ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்காக. அவர்களுக்கு உதவியாக 300 ஆண்கள். அந்த ஆண்கள் யார்? அந்த பெண்களின் கணவனாக இருக்கலாம், அல்லது அப்பாவாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், அல்லது சகோதரனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். இந்த மாதிரியான உறவினர்கள். அப்போ யாரும் அவங்களுக்கு இடையில தப்பான உறவு இருக்குன்னு சொல்லவே முடியாது. இப்படி அங்கே பணம் வரி எதுவுமே கிடையாது. பணமெல்லாம் கிடையாது. வரி வசூலிக்கிறது அதெல்லாம் கிடையாது. பணமே இல்லாத உலகம் தான் 2040 அப்புறம் வருது. அதனால் நான் தற்சார்பு வாழ்க்கை முறை அது பேசிகிட்டு இருக்கேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. அதன் பிறகு ஒரு 1000 வருஷம் இந்த மனிதர்கள் சிரமம் இல்லாமல் சூப்பராக வாழணும். கரண்ட் இல்லாத உலகத்தில், தானியங்கி இயந்திரங்கள் இல்லாத உலகத்தில் கஷ்டப்படாமல் இந்த மனுஷங்க வாழணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ கண்டுபிடிச்சி, இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி எந்தவித யூஸும் இல்லாமல் போயிடக்கூடாது. ஏன்னா 2040 அப்புறம் எல்லாம் ஃபெயிலியர் ஆக போகுது. அப்போ நம்ம இன்னொரு உலகத்தை உருவாக்கணும். எல்லோரும் இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ போகிறோம். தண்ணிக்காக அங்கங்கே போய் அலையக்கூடாது. தண்ணிக்காக, உணவுக்காக சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கக்கூடாது. உறவுகளை பிரிஞ்சிடக்கூடாது. ஒத்துமையாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் விதிமுறைகளை வகுத்துருக்கேன். 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் முன்கூட்டியே விவசாய நிலம் கொடுக்கணும். அப்படி அதில் முன்னாடி சொல்லிட்டேன் நான். அதனால் சொல்கிறத கேளுங்க, புரியுதா? உலகத்தின் தலை சிறந்த ஒரு முதல் மனிதன் நான் சொல்கிறத கேளுங்க. ஆமாம், என்னடா எதுனே தற்பெருமாச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க. என்னை பற்றின உண்மையை நான் சொல்கிறேன். ஆமாம்.